ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டாக்டர் சிவராமன் சாருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சோள குழிப்பணியாரம் ரெசிபி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இதில் சோளம், உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, கொஞ்சமாக அவல், இதான் முக்கியமான பொருட்களுங்க. இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு சோளம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் அரிசியும் உளுந்தும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு கப்பு சோளம் நான் இப்போ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கப்பு உளுந்து. ஓகேங்களா? அரை கப்பு உளுந்து. இதே கப்பில் தான் நம்ம எந்த கப்பில் நம்ம சோளம் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கப்பு அரிசி, இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் அழுக்கெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் ஒரு 3 hours நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ 3 to 4 hours ஆகும். ஏன்னா ஜோவர் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு நான் ஆட்டிடுவேன். ஸோ இப்போ நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற விட்டுறலாங்க. இது நல்லா முங்குற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் தண்ணி மேலேயே வரணும். ஏன்னா ஜோவரை ஊறுறதுக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். எந்த கப்பில் அரிசியும் உளுந்தும் எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப்பு அவல் எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்ல தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அவலெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம் இப்போது. ஸோ எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிடலாங்க. பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. வாங்க இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. ஸோ இது அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஜோவர் அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் எனக்கு நல்லாவே மையாக அரைஞ்சி வந்துடுச்சுங்க. சூப்பராக அரைஞ்சிடுச்சு. வச்சாச்சுங்க. ஒரு 6 to 7 hours கழித்து பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. கார சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இந்த குழிப்பணியாரத்துக்கு. ஓகேங்களா? நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் வரமிளகாய் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி, உப்புங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட் கொஞ்சம் கம்மியாகட்டும். இந்த ஹீட்டோடு நம்ம அரைச்ச சட்னியை போட்டோன்னா நான் எல்லா இடத்துலையும் தெரிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹீட் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும். சட்னி பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணோம். உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இட்லி, தோசை இந்த மாதிரி குழிப்பணியாரத்துக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதில் வந்து நிறைய குவான்டிட்டி மாவு இருக்குங்க. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த குழிப்பணியாரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, துருவின கேரட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பவுலில் வந்து நான் கொஞ்சம் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? தேவையான அளவு உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கேரட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே தோசை மாவில் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். வதங்கின கேரட் வெங்காயத்தை வந்து நம்ம குழிப்பணியாரம் மாவோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெளியில் வச்சிங்கன்னா புளிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு என்ன அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குழிப்பணியார கல் போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். ஸோ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாவை வந்து அந்த குழிக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டை வச்சு மூடிடுங்க. நல்லா பொரியட்டும். ஓகேங்களா? சௌமியா மீராஸ் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்கும்போதே லைக் பண்ணுங்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சப்போர்ட் தான் நமக்கு. ஸோ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. செம சூப்பராக இருக்குது. மாதம்பட்டி ரெங்கராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அவரால் தான் வந்து நான் இவ்வளோ ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக தெரிய வருது வெளியே. நம்ம பண்ணவும் முடியுது. இதே மாதிரி நிறைய வந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபீஸ்லாம் நான் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆரோக்கியமான சுவையான சோள குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்தமாரி கார சட்னியோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. சௌமியா மீராஸ் சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டேக் கேர். பை பை. கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ்.